வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 17/9/2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, அதாவது அரசியல் ரீதியான நிறைய நியூஸ் இருந்தது தவிர மற்றபடி வேறு எந்த நியூஸும் அதிகமாக இல்லை. தந்தை பெரியார் அவர்களோட 116வது பிறந்த நாள் இன்றைக்கு கொண்டாடப்படுது. அடுத்தது சென்னையில் புதிதாக 3 வாக்குச்சாவடிகள் உருவாக்குறாங்க. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3719 வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்ததில் புதிதாக 3 வாக்குச்சாவடிகளை உருவாக்கம் செய்கிறதுக்கும் 33 வாக்குச்சாவடிகளில் பிரிவு மாற்றம் செய்கிறதுக்கும் 4 வாக்குச்சாவடிகளை இணைக்கிறதுக்கும் 78 வாக்குச்சாவடிகளை வேறு கட்டடத்திற்கு மாற்றுறதுக்கும் 3 வாக்குச்சாவடிகளை பெயர் மாற்றம் செய்கிறதுக்கும் வாக்காளர் பதிவு அதிகாரிகிட்டிருந்து அறிக்கை வரப்பட்டுள்ளதா மாவட்ட தேர்தல் அலுவலர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மஹதலேனா பெச் அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. குவாட்டலா ராஜா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் போலந்து வீராங்கனை மஹதலேனா பெச் அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது இந்திய மகளிர் கால்பந்து அணியோட தலைமை பயிற்சியாளராக இருந்த சந்தோஷ் காஷ்யப் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் பயிற்சியாளராக இருந்தது சபேபா தேவி. அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சதையொட்டி சந்தோஷ் காஷ்யப் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. மல்யுத்த நட்சத்திரங்கள் சாக்ஷி மாலிக், அமன் செக் ராவத், கீதா போகட் இவங்களாம் இணைஞ்சு மல்யுத்த சாம்பியன்கள் சூப்பர் லீக் தொடரை நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நாடு முழுக்க உள்ள இளம் மல்யுத்த வீரர்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக WCSL நடத்த போகிறாங்க. இந்திய மல்யுத்த சம்மேளனம் இதற்கு சப்போர்ட் இன்னும் கொடுக்கல. அந்த மல்யுத்த நட்சத்திரங்களை சேர்ந்து இந்த சூப்பர் லீக் தொடரை நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் தலைவர் பதவிக்கு 7 பேர் போட்டியிடுறாங்க. இப்போ இருக்கிற தலைவர் தாமஸ் பாக்கோட பதவிக்காலம் மார்ச்சோட முடியுது. ஆகஸ்ட் மாதத்துக்கான ICC சிறந்த வீரர்களாக இலங்கை வீரர்கள் வெல்லா லேஜ், சம ரவிக்ரமா இவங்க 2 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. டைம் இதழ் வெளியிட்டிருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் தலை சிறந்த இந்திய நிறுவனங்கள் பட்டியலில் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒன்றான HCL Tech அப்படிங்கிறத முதலிடம் பிடிச்சிருக்கு. ஸோ டைம் இதழ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உலகின் தலை சிறந்த இந்திய நிறுவனங்கள் பட்டியலில் HCL Tech அப்படிங்கிறது முதலிடம் பிடிச்சிருக்கு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் கீராவோட 102வது பிறந்த நாளையொட்டி கோவில்பட்டி நினைவரங்கத்தில் இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ கீரா அப்படிங்கிறவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அவரோட 102வது பிறந்த நாள் அதையொட்டி அவங்களோட நினைவரங்கம் கோவில்பட்டியில் இருக்குது. அதுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் போகும். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நன்றி.